சிம்பிள் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது நம்ம வீட்டு செஃப். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம குரோம்பேட்டில் இருக்க லலிதா அம்மாவோட வீட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டிஷ்ஷை தான் அவங்க நமக்கு சமைச்சு கொடுக்க போகிறாங்க. வாங்க என்ன சமைக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். யாருமா வீட்டுல வாமா வெளியேமா வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். அம்மா, இப்போ உங்களுக்கு நேட்டிவ் எந்த ஊருமா? சீர்காழிமா. எவ்வளோ வருஷமா சென்னையில் இருக்கீங்க? சென்னைக்கு வந்து 35 வருஷம் ஆகுது. 35 வருஷமா சென்னை? ஆமா ஆமா. நீங்க ஒர்க் பண்றீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப்? இல்ல, ஹவுஸ் ஒய்ஃப் தான்மா. சரி, இப்போ சமையலுக்குள்ள போயிடலாமா? போயிடலாமா. சரிம்மா. என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து அடையும் அவியலும். இப்போ என்னெல்லாம் வேணும் அடை பண்ண? அடை பண்ணுறதுக்கு புழுங்கல் அரிசிமா, இட்லி அரிசி 1 கப்பு, அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு இது சோம்பு, இதெல்லாம் ஊற வச்சுக்கணும். அப்புறம் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 4ம் ஊற வச்சு தனியாக ஊற வச்சுக்கணும். அப்புறம் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சோடனே அரிசி, மிளகாய், சோம்பு, இஞ்சி 4யும் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் அதெல்லாம் பருப்பு எல்லாமே கலந்து திரும்ப அதில் அரைச்சிட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டுட்டு, அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படி தட்டி செய்யணும்மா அடை. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உரப்படைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். உரப்படைன்னு சொல்கிறது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து அவியல், எங்கள் ஊரில் எல்லாம் தயிரும் வெல்லமும் தான் வச்சு சாப்பிடுவோம். இந்த அடைக்கு வந்து தயிர் வெல்லம் அதுதான் சாப்பிடுவோம். இங்கே வந்து அடையும் அவியலும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்காக அவியலுக்கு எல்லா காயும் வச்சு குக்கரில் வேக வைக்கணும். நிறைய காய்கறி வச்சுருக்கேன். நிறைய காய், எல்லா காயும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அவியலுக்கு. அதில் வந்து பரங்கிக்காய், பூசணிக்காய், பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய், வாழைக்காய், அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு எல்லாமே இருக்குது அதில். ஐயா, இதை நீங்கள் நக்க மறந்துட்டீங்க. எல்லாம் சேர்த்து குக்கரில் அதையும் கொஞ்சம் வேக வச்சு தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் 3 காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை தாளித்து அதில் கொட்டணும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தது அவியல். ஆமாம். சரிம்மா, இப்போ எல்லாம் ஊறி ரெடியாக இருக்குது. மாவு அரைச்சிடலாமா? அரைச்சிட்டு வந்துட்டுமா? இந்த மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுமா. இப்போ இதில் வேறு எதாவது மிக்ஸ் பண்ணணுமாம்மா? ஆமாம்மா. மஞ்சள் போடணும் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போடணுமா. ஏன்னா இந்த பருப்பு வகையெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, கொஞ்சம் கேஸாக இருக்கும் அதுக்காக. அப்புறம் வந்து வெங்காயம் சேர்க்கணுமா. வெங்காயம் வந்து நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இது எங்கள் அம்மா வந்து அவ்வளோ நல்லா செய்வாங்க. எங்கள் அத்தை வந்து அவியல் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. ஆமாம், அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் செய்கிறேன். இது ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. கருவேப்பிலை இப்போ கட் பண்ண வேணாமா? கருவேப்பிலை ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ண வேணாம், அப்படி கிள்ளி போட்டுக்கலாம். ஆமாம், கிள்ளி போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கருவேப்பிலை போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும்மா அது. இதை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசைக்கல்லில் வச்சு தட்டணும். இது கரண்டியால் போட்டால் நல்லா இருக்காது. ஆமாம், இவ்வளோதான் அடை மாவு ரெடியாக இருக்குது. இதில் எல்லாம் உப்பு எல்லாமே போட்டு அரைச்சாச்சு. இப்போ அடுத்தது அவியலுக்கு வந்து குக்கர் வைக்க போகிறோம். வச்சு காயெல்லாம் வேக வைக்க போகிறோம். இதில் வந்து வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் இதில் போடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், இது வந்து பரங்கிக்காய். ஆமாம், இது வந்து கேரட், இது பீன்ஸ். உப்பு மட்டும். ஆமாம், உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கணும். இப்போ இது என்ன சைஸில்? சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாமா, இல்லை இவ்வளோ பெருசுதான் இருக்கணுமா? இது கரைஞ்சிடும். இது நம்ம வந்து வேகும்போது குறைச்சலாகிடும். நல்லாவே வேக வச்சிடணும். நம்ம ரைஸுக்கு சாப்பிடும்போது தான் கொஞ்சம் பெருசாக நறுக்கணும். இது இன்னும் பெருசாக நறுக்குவாங்க. இது வந்து இதெல்லாம் கரைஞ்சிரும். இந்த காயெல்லாம் வெந்த உடனே ரொம்ப கொஞ்சமாக ஆகிடும். ஆமாம், அடைக்கி சாப்பிடும்போது அப்படி தான் சாப்பிடணும்.
இது கொஞ்சம் வச்சு மூடிட்டு ஒரு 2 விசில் வச்சு இறக்கிட்டோம்னா தாளிக்கணுமா இருக்குது? ஆமாம், அப்புறம் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிட்டு அடை சுட வேண்டியது. இப்போ இது எவ்வளோம்மா 2 விசில் வச்சா? ஆமாம்மா, 2 விசில். ஊர்ல எல்லாம் பானையிலே வச்சிருவாங்க காயெல்லாம், குக்கரில் வைக்க மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிறதுனால குக்கரில் வைக்க வேண்டியதாக இருக்குது. வந்துருச்சு. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா? எனக்கு வந்து 2 பொண்ணு. பெரிய பொண்ணு வந்து விழுப்புரத்தில் இருக்காங்க. சின்ன பொண்ணு அனுகிரகா, பட்டிமன்ற பேச்சாளர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள தான் எல்லாருக்கும் தெரியுமே. அவங்க தான் அம்மா நீங்கள் சமைச்சே ஆகணும் அப்படின்னு. எனக்கு இதுதாம்மா முதல் தடவை. எனக்கு ரொம்ப பயம். சமையல் பண்ணுவேன், நிறைய பேருக்கு எல்லாருக்கும் சமையல் பண்ணி நல்லா செய்வேன். ஆனால் எனக்கு இப்படி கேமரா முன்னாடி நிற்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு. சரிம்மா, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்கம்மா. வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருந்தேன், உங்கள் முடி ரொம்ப நீளமாக இருக்கு. என்னெல்லாம் பண்ணீங்க முடியை மெயின்டைன் பண்ண? ஒன்றுமே இல்லைம்மா. அப்புறம் எப்படி முடி வளர்க்குறது? நாங்களும் அவ்வளோ பெருசு. இந்த முடிக்கு சாம்பிராணி புகை போட்டா என்ன, போடலன்னா என்னடி? அம்மாவுக்கு நீளமாக இருக்கும், அதனால எனக்கும் நீளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த ஸ்பெஷலாக என்ன அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா, ஒன்றுமே கிடையாது. வெறும் தேங்காய் எண்ணெய் தான். வேறு ஒரு இதுக்கு ஒரு ஆயிலெலாம் ஒன்றும் கிடையாது. அம்மா, அது விசில் வர வரைக்கும் இப்போ நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம்ல? அடை தட்டட்டுமா? சரி. ஒண்ணுமே தெரியலையே. விசில் வந்து நிறுத்திட்டோம்ப்பா 2 விசிலில். அது கொஞ்சம் நேரம் அது ஸ்டீம் அடங்குற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடை தட்டிடலாம். அது நல்லா வந்து கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம். இது வந்து கொரகொரப்பாக அரைக்கணும். அரிசி, சோம்பு, இஞ்சி, காஞ்ச மிளகாய் இதை மட்டும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு, பாக்கி நம்ம அந்த பாசிப்பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, ஆமாம், அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். ஓகே. ஆமாம், தனித்தனியாக அரைச்சிட்டு அப்புறம் கலந்து. ஆமாம், அப்புறம் தான் கலக்கணும். இப்போ நம்ம பொதுவாக அரிசி இதெல்லாம் அரைக்கும் போது கொஞ்ச நேரம் ஃபெர்மெண்ட் ஆக விடுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் ஆக வேண்டாம்? வேண்டாம்மா, வேண்டாம். உடனே நம்ம ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து நம்ம வாடியை தட்டினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் ரெசிபி தான் இல்லை இது? ஆமாம், டிஃபன் தான். இது கொஞ்சம் நல்ல எண்ணெயெல்லாம் ஊற்றி ஒரு நாளைக்கு சாப்பிட்டு மத்தியானம் ரசம் சாதம் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோம். ஆமாம், எண்ணெய் ஆயில் நிறைய சாப்பிட்றதுனால மத்தியானம் ஒரு ரசமும் ஒரு பருப்பு தொகையெல்லாம் அரைச்சி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சூப்பர். இது பொதுவாக எங்கள் வீட்டில் வந்து சண்டே வந்து இப்படி செஞ்சிடறதுமா. ஆமாம், சண்டே வந்து செய்வோம். பிள்ளைங்கள்லாம் வரும்போது கட்டாயம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு, அதனால் செய்கிறது. உங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷாக இது அப்போ? ஆமாம். அம்மா, இது கொஞ்சம் தண்ணி போல விட்டுட்டு ஏன் தோசை மாதிரிலாம் ஊற்றக்கூடாது? கையில் தான் தட்டு. அது அவ்வளோவா ருசியாக இருக்காதுமா. அது கொஞ்சம் சொல்லுவாங்க அடை தோசைன்னு ஊற்றுவாங்க. அது என்னமோ எனக்கு இப்படி தட்டுனா அது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பிள்ளைங்கள்லாம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை. நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னார். அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை, உண்மைதான். அதுக்காக இது மாதிரி செய்கிறது. ஆனால் அடைனா இப்படி கையால் தான் தட்டணும். ஆமாம், இப்போ பசங்களுக்குலாம் தெரியாது, தட்டுறதுக்கு பயப்படுவாங்க. அதனால தண்ணியாக கரைச்சி ஊற்றுறாங்க, அது தோசை மாதிரி ஆகிடும். இதுன்னா அடை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்? ஒரு 5 நிமிஷம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்லம்மா, ஒரு 5 நிமிஷம் கூட வேண்டியதில்லை, சீக்கிரம் வெந்து போயிடும். ஆமாம், ப்ரௌன் ஆனோடனே திருப்பி. ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி ப்ரௌன் ஆனோடனே. இதில் வந்து நிறைய இஞ்சி போட்டிருக்கிறதுனால நமக்கு ஜீரணம் ஆகிடும். சோம்பு, இஞ்சி, பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ யூஸ்வலாக இட்லி தோசைனா அதெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும்ல, அதை விட இது ரொம்ப வேலையும் இழுக்குது. இதில் வந்து நல்ல எல்லா ப்ரோட்டீனும் இருக்குமா. ப்ரோட்டீன் வந்து எல்லா பருப்பும் இருக்குது. இட்லி தோசைனா உளுந்து மட்டும்தானே இருக்குது. இதில் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா. இதில் வந்து என்ன செய்வோம், எங்கள் ஊர் பக்கத்தில் இன்னும் இது செய்யலாம், முருங்கைக்கீரை போட்டு இதில் செய்வோம். முருங்கைக்கீரையும் போட்டால் அதுவும் நல்லாயிருக்கும். ஒன்று சாப்பிட்டா போகிறோம், அது அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு போட்டு போடலாம். முருங்கைக்கீரை அது போட்டு செஞ்சோன்னா அதுவும் நல்ல. திருப்பி எடுத்துட்டோம்னா இது நல்ல மொறுன்னு வரணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும். அது நல்லா மொறுன்னு ஆனோடனே
அதனால தான் நாங்கள் வந்து தயிரும் வெல்லமும் வச்சு சாப்பிடுவோம். அம்மா இப்போ நிறைய புக்ஸ் எல்லாம் உங்க வீட்ல பார்த்தோம். புத்தகம்லாம் வாசிப்பீங்களா நீங்க? ஆமாம்மா, நிறைய வாசிப்போம். நாங்கள் வந்து டிவி வந்து பார்க்க மாட்டோம். பரவாயில்லையே. டிவி வந்து சீரியல் எதுவுமே பார்க்க மாட்டோம். நியூஸ் மட்டும் பார்ப்போம். மற்றபடி இந்த சமையல்லாம் வந்து யூடியூப்ல என்ன செய்கிறாங்கன்னு நான் சில சமயம் பார்ப்பேன். ஆமாம், ரொம்ப ஃபோனும் யூஸ் பண்ணுறது கிடையாது. புக்ஸு தான் நிறைய படிப்போம். பேப்பர் படிப்போம் காலையில். உங்க ஃபேவரட் ரைட்டர் யார் அப்போ? நான் வந்து சாவியோட வாஷிங்டனில் திருமணம், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புக்கு சாவி ஒரு நகைச்சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும், அது பிடிக்கும். அப்புறம் வந்து லக்ஷ்மியோட நாவல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். இப்போ கூட பெரிய பொண்ணு வந்து புக்ஸ் வாங்கி அனுப்போம், நான் படிப்பேன்னு சொல்லிட்டு வாங்கி அனுப்போம். கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கா? கொடுக்குற பணத்துக்கெல்லாம் புக்ஸா வாங்கி வச்சிருவா. அப்புறம் இப்போ உள்ள எழுத்தாளர்கள்லாம் எனக்கு அவ்வளோவா பேர்லாம் தெரியலை. ஆமாம், அதனால் அப்போது உள்ளதுன்னா நிறைய படிச்சிருக்கேன். இப்போயும் படிக்கிறேன். ஆமாம், படிக்கிறேன். உங்க வீட்லயே ஒரு எழுத்தாளர் இருக்காருன்னு கேள்விப்பட்டவே. அப்பா வந்து நிறைய கவிதையெல்லாம் எழுதுவாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்காரவங்க. ஆமாம், கவிதையெல்லாம் நல்லா எழுதுவாங்க. பேத்திக்கு நிறைய கவிதை எழுதியிருக்காங்க. ஏ மனிதா, எழுத்து என் வேள்வி, எழுதுகோல் என் தெய்வம். இல்ல வரும்போதே பார்த்தோம், வீடே ரொம்ப கலகலன்னு ஹாப்பியா இருந்தது. இப்போலாம் அந்த கல்ச்சரே இல்லைல்ல, ஜாயின்ட் ஃபேமிலியா எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு விரும்புறதே இல்லை. ஆமாம். உங்களுக்கு ஏதாவது இருக்கா, நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப அழகா இருக்கும், குழந்தைங்களோட லைஃப் நல்லா இருக்கும்? அது வந்து உண்மைமா. முன்னெல்லாம் வந்து பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க. பிள்ளைங்க பிறந்த உடனே விட்டுட்டு அவங்கவுங்க போவாங்க வருவாங்க. இப்போ அது மாதிரி இல்லை. பெரியவங்க கிட்ட விட்டு போனால் அவங்க 2 பேருமே சீரியல் டிவியே பார்த்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு பேச்செல்லாம் டிலே ஆகுது. அதுக்காக தான் நம்ம பசங்களை வந்து கூடுமான வரைக்கும் குழந்தைங்களோட தான் இருக்கணும், பேர பிள்ளைங்களோட இருக்கணும் பெரியவங்கெல்லாம். அதுதான் ஒரு ஆசை. நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த இதில் கொண்டு போய் விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா, ப்ளே ஸ்கூலில் விடுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிள்ளைங்க நிறையா இவங்க அனுகிரகாவோட அப்பா வந்து தெரப்பியிருக்கப்பா, அவங்க பெரிய பொண்ணு கூட ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு தான். குழந்தைங்க நிறைய பேசாமல் வர்றது அதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபோன் நிறையா கொடுக்கறதுனால பிள்ளைங்க பேசுகிறதுக்கு டிலே ஆகுது. சரி, இது அடங்கிருச்சான்னு பார்ப்போமா? ஸ்ரீ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை அங்கே வச்சுருவான், வச்சுருவேன். இது நல்லா இப்போ உப்பு போட்டதுனால நல்லா வெந்து போயிடுச்சு. எல்லா காயும் வந்துருச்சு பாருங்கள், எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடையும் ரெடியாக இருக்குது. அடையை எடுத்துடுறேன்ப்பா. இந்த இப்படி இருக்கணும், மொறுன்னு இருக்கணும். தாளிக்கலாம்ப்பா. அதே மாதிரி இது போட்டுட்டு இது இருக்கட்டும். அதுக்குள்ளே இதை தாளிக்கலாம். இது இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைம்மா, ஜீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் 3, அது மட்டும்தான் அது காரத்துக்கு. இதில் வந்து இதெல்லாம் போடுறேன் நான். இதெல்லாம் போட்டுடுறேன். இதில் டைரெக்டாக போட்டுருவேன். ஆமாம், இதிலே போட்டுருணும். இதில் போட்டுருணும். அதுக்குள்ள அதைய கொஞ்சம் திருப்பிக்கலாம். இது வந்து என்னோட கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த தோசைக்கல். 35 வருஷமா வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். அப்பாடா, நான் கூட புதுசுன்னு நினைச்சு பயந்துட்டேங்க. இது என்ன எண்ணெயிலமா தாளிக்க போறோம் காய்கறி? தேங்காய் எண்ணெய்மா. ஏன் தேங்காய் எண்ணெய் இதுக்கு மட்டும்? அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அவியலுக்கு. அவியலுக்கு வந்து எப்போதுமே தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம். இப்போ இதில் வந்து கருவேப்பிலை போடணும்ப்பா. கீழே இறக்கி வச்சுட்டு கூட போடலாம், அது ஒன்றும் இது இல்லை. அதை இப்படி வச்சுட்டு அது தெரிக்கும், அதனால் அப்படி போடலாம். பயமாக இருக்குங்கிறதுனால அப்படி போடுறோமா நம்ம? அப்படி கிடையாது, அந்த அளவுக்கு போடுறோம். அந்த அளவு போடும். ரொம்ப கொதிச்சதுன்னா கருப்பாயிடும், நல்லா இருக்காது. இப்போ வந்து இதில் போட்டுட்டு இப்போ எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடணும். கடுகுலாம் போட தேவையில்லை? வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். அவியலுக்கு எதுவுமே போடக்கூடாது. இப்போ அவியலுக்கு வந்து என்ன சிறப்புன்னா தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் அதுதான். இது வந்து அவியல் வந்த கதையை வந்து எனக்கு சித்தி சொல்லுவாங்க. கல்யாண வீட்டில் வந்து எல்லா காய்கறியும் மீந்து போயிடுச்சான். ஒரே ஒரு தேங்காய் மட்டும்தான் இருந்துதான். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இருந்துதான், வேற ஒன்றுமே இல்லையாம். ஒரு சமையல்காரர் என்ன பண்ணாராம், எல்லா காயும் வெட்டி போட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றி 2 கருவேப்பிலையை போட்டு தேங்காயை அரைச்சி போட்டாராம். அது ரொம்ப பிடிச்சிருச்சான் எல்லாருக்கும். அதனால அப்போதான் அவியல் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சுமா. அது அடையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது கொதிக்கணுமா? கொதிக்க வேண்டாம், அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இந்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்து போயிடுது.
இதில் எல்லாமே நம்ம போட்டோம் இல்லையா, அதனால் அப்படியே எடுத்து வச்சு எல்லா காய்கறியும் போனால் உடம்பும் நல்லாயிருக்கும். அடையும் அவியலும் செஞ்சாச்சுமா, சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வந்து டேஸ்ட் பாருங்க. சாப்பிடுங்கம்மா. கொஞ்சம் காய்கறி வச்சு சாப்பிடணும், காய்கறி வச்சு சாப்பிடணும். பார்த்து கொஞ்சம் சுட போது பார்த்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குமா? நிஜமாவே இதில் போட்டுருக்க பாதி காய்கறியை நான் வந்து தனியாக தான் எடுத்து வைப்பேன். ஓ, ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. இது வந்து வெறுமனே சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு, முறுமுறுன்னு ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ரொம்ப சூப்பராக இருக்கு. சரிம்மா. நான் சாப்பிட்டதே இல்லை, அது அவியல் வந்து சாப்பிட்டதே இல்லை, சாப்பிட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சரிம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, லலிதா அம்மா பண்ண அடையும் அவியலும் டேஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இட்லி தோசைன்னு யூஸ்வலான டிஃபன் செஞ்சு உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அடையையும் அவியலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு புது டிஷ்ஷோட சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன்.